இப்ப நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில வந்து இந்த மாதிரி பழைய காலத்து கிராமங்கள்ல இருக்கிற கடைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சில கடைகள் தான். அதுல ஒண்ணு திருநெல்வேலி சைவ ஹோட்டல்னு சொல்லிட்டு சாலிகிராமம் ஆற்காடு சாலையில இருக்குது. ஸோ இந்த ஹோட்டல்ல தெரியாதவங்க இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சினிமா ஃபீல்ட்ல 90% இன்னைக்கு பெரிய ஆளுங்க இருக்க அத்தனை பேருமே இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்காங்க. நான் சொல்றதை விட இந்த ஹோட்டலோட மேனேஜர் சொன்னாவே நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஹோட்டல்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேனேஜர் சொல்றதை விட அவர் தான் முதலாளி. முதலாளி வணக்கம். உங்க பேருங்க? சங்கர். எவ்வளவு வருஷம் ஆச்சு இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சு? ஒரு 50 வருஷம். 50 வருஷம் ஆச்சு. நீ எத்தனாவது தலைமுறை? 3வது தலைமுறை. அப்பா, தாத்தா ஆரம்பிச்சாரு இதே இடத்துல தான்? இதே இடம் தான். கொஞ்சம் கூட மாறல. உங்களுக்கு இந்த மாற்றணும், இந்த மாதிரி நம்மளுக்கு பின்னாடி வந்தவங்க இவ்வளவு பெரிய ஹோட்டல்லாம் கட்டி போயிட்டாங்களே, இல்ல இந்த இடத்த மாத்தினா நமக்கு வந்து இப்படி வியாபாரம் ஓடு அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சதுண்டா? அதெல்லாம் கிடையாதா? அந்த மாதிரிலாம் கிடையாது. நமக்கு இது போதும், இது போதும். ஆமா, அதேதான். ஆரம்பிச்சது அந்த ஒரு சென்டிமெண்டலாலே வச்சிருக்கீங்களா, இல்ல என்ன காரணம்? அதே போல இன்னும் அந்த பழமை மாறாம சூப்பரா இருக்கு. இந்த வந்து உட்காந்தோடனே ஒரு பயங்கர ஒரு மன திருப்தி இருக்கு. அதனாலதானா? ஆமா. இப்ப நான் சொல்றேன் அந்த காரணத்துக்காக தானா? அப்படியே நம்ம ஃபேமிலியா ரன் பண்றதுனால பெரிய டெவலப் பண்ணணும் அதான் கிடையாது. இது போதும் அப்படின்னு நினைக்கிறதுனால அதனால அப்படியே எங்க தாத்தா நினைச்சாங்க, அப்பா அதே மாதிரி தான் பண்ணாங்க அப்படின்னு. சூப்பர். இதே இடத்துல தான் வச்சிருக்கீங்க? இதே இடம் தான். 50 வருஷம் ஹோட்டல் இது. இன்னும் சொல்ல போனா இன்னும் இந்த மாதிரி பெஞ்சு, அப்புறம் இந்த பழைய காலத்து விலைப்பட்டியல் இதெல்லாம் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஹோட்டல்ல தான் பார்க்க முடியும். சூப்பர். உங்க ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல்னு? எங்களுக்கு அடை ஃபேமஸ், தோசை, எண்ணெய் தோசை, வேற வடை, சட்னி ஃபேமஸ். ரொம்ப சட்னி கார சட்னி தான் எங்க கடையில் ரொம்ப ஃபேமஸ். சரி. அதாவது இந்த எண்ணெய் தோசை அப்படின்றது உங்க கடை ஸ்பெஷல். ஆமா, எண்ணெய் தோசை. சுமாரா எத்தனை வெரைட்டி கொடுக்குறீங்க? தோசை, கல் தோசை, எண்ணெய் தோசை, அடை, வடை, இட்லி, அவ்வளவுதான். ஆகும். எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும்? காலையில 7:30 11 வரைக்கும் இருக்கும். ஈவினிங் 4 10 o'clock. சரி. அதாவது கோடம்பாக்கத்துக்கு அடுத்தபடியா சினிமா வட்டாரங்கள் அதிகமா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த சாலிகிராமம் தான், சென்னையை பொறுத்தவரையில. அந்த காரணத்தினால என்ன தெரியல, ஹோட்டல விசாரிக்கிறப்ப ஐயோ அந்த கடையில சாப்பிட ஆளே கிடையாது, அப்படி யாரெல்லாம் சாப்பிட்டு போயிருக்காங்க? மேக்சிமம் நிறைய டைரக்டர் சாப்பிடுவாங்க இங்க. ஃபேமிலி இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் சுந்தராஜன், அவர் ஃபேமிலி எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க இங்க. மயில்சாமியா காமெடி டைரக்டர், மியூசிக் டைரக்டர் தேவா சார், அவங்க பையன் ஸ்ரீகாந்த் தேவா, அவங்க பிரதர் எல்லாருமே வருவாங்க இங்க. வாசு விக்ரம், அவங்களாம் 3 தலைமுறையா அவருக்கே சொல்லுவாரு அடிக்கடி. ஆமா, கூட வரவங்களாம் இது எங்க தாத்தா காலத்துல நாங்க சாப்பிட்டுக்கிறோம் 3 தலைமுறையா அப்படின்னாரு. எங்க தாத்தாக்கு அவங்க தாத்தா போட்டு கொடுத்தாங்க, எங்க அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியே சொல்லுவாரு எல்லாரும் கூட வர ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம். இப்போ அடுத்து டேரக்டர் பார்த்தீங்கன்னா எஸ் சூர்யா சார், முருகதாஸ், சேரன் சார் கூட வந்து சாப்பிட்டுருக்காரு. அகத்தியன் சார் வருவாருங்க. எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 90% டேரக்டர் எல்லாம் வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க. இவ்வளவு பேரையும் சுண்டி இழுத்தது அந்த தோசை தானா? தோசைன்றோட சட்னி. சட்னி தான் மெயின். அது என்ன காரணம்? அதுக்கு காரணம்னா வெறும் நாங்கள் வந்து இந்த கடலெல்லாம் போட மாட்டோம். மற்ற வெறும் தேங்காய் மிளகாய் மட்டும்தான். அது காரமா இருக்கும். பொட்டுக்கடலே இப்படி யூஸ் பண்ண மாட்டோம். அது காரமா இருக்கும், 2 கெட்டு போகாது உங்களுக்கு. இன்னைக்கு வாங்கிட்டு போய் நீங்க சட்னி நாளைக்கு சாப்பிட்டா கூட அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. அதான் கார சட்னி கல்ல ஃபேமஸ். கரெக்ட். சூப்பர். நீங்க சொன்னது 2 விஷயம். ஒண்ணு வந்து சினிமா வட்டாரங்கள் சாப்பிடறதுக்கு, இன்னொரு காரணம் வந்து பக்கத்துல ஏவிஎம் ஸ்டுடியோ, இந்த பக்கம் பிரசாத் ஸ்டுடியோ, இந்த மாதிரி சுத்திலும் நீங்க சினிமா, அதாவது என்ன சொல்றது, சினிமா ஆட்சியாளர்கள் நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கனால அது ஒரு காரணம். ஸோ இன்னொன்று பார்க்கும்போது இப்ப இந்த மாதிரி ஹோட்டல்லாம் வந்து சென்னையில ரொம்ப பாக்குறதே கஷ்டம். கிராமங்கள்லாம் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் இருக்கு. உங்களுக்கு இந்த பழமை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. அதே போல இந்த 50 வருஷத்துல நீங்க கத்துக்கிட்டது என்ன? இன்னும் வந்துட்டு இந்த ஹோட்டல்ல வேற என்னென்னலாம் கொண்டு வரணும்னு நினைச்சதுண்டா? நாங்க அதாவது ஆரம்பத்துல விறகு யூஸ் பண்றோம். விறகு தான் இன்னும் யூஸ் பண்றோம். கேஸ் மாத்தலாம்னா எல்லா கஸ்டமரே சொல்லுவாங்க, நீங்க கேஸ் மாத்திடாதீங்க, டேஸ்ட் மாறணும்னு. அதனால நாங்க இன்னும் விறகு தான் யூஸ் பண்றோம். அது ஒரு பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. அந்த விறகு போடுறதுனால அந்த டேஸ்ட் வருது. கரெக்ட். கேஸ்ன்னு வச்சுங்க, இப்போ நாங்க தோசை போட்டு கொடுத்தாலும் ஹாட் பேக் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அப்படியே பேக் பண்ணி தான் கொடுப்போம். ஆனா அப்படியே இருக்கும். ஈவினிங் வந்து வாங்கிட்டு போனோம்னா நைட் வரைக்கும் 10 எல்லாமே சொல்லுவாங்க, அப்படியே தான் சார் இருக்குது, ஒன்றும் இதாகல. இப்போ அங்கேருந்து போட்டு கொடுத்தீங்கன்னா கேஸ்ல போட்டா இதாயிரும் உங்களுக்கு. வாங்கும்போது நல்லா இதா இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆயிரும் தோசையெல்லாம். அப்படி எங்களுக்கு அந்த கம்ப்ளைண்டே வராது, இது வந்தது இல்லை. உங்க ஹோட்டல் எப்படி தோசை எப்படி காலையில மத்தியானம் நைட் எல்லா நேரமும் கிடைக்குமா? ஆமா, காலையில ஈவினிங் நைட் 10 வரைக்கும் தோசை கிடைக்கும். காலைல எத்தனை மணிக்கு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்க? 7:30 மணிக்கு ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட குடும்பமே தான் இதை சேர்ந்து பண்றீங்க? நிறைய ஆள்லாம் வச்சுருக்கீங்க. சரி. அப்படியே தான். வேற ஸ்பெசிபிக்கான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ திருநெல்வேலி உங்க சொந்த ஊரு, அங்க இருந்து இங்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு திருநெல்வேலி ஹோட்டல் இருக்கா? அதான் இங்க வந்து செட்டில் ஆனதுனால இங்கே ஒரு தொழில் ஆரம்பிச்சாச்சு. அது இங்க 4 5 தலைமுறையாவே ஆட்சி, அவங்களுடைய அம்மா எல்லாமே இதே பிசினஸ்.
அங்கே சின்ன மெஸ் வச்சிருப்பாங்க ஊரில். அது இங்கே வந்து சும்மா சுற்றி பார்க்க வந்தவங்க அப்படியே இங்கே செட்டில் ஆகிடும். சூப்பர்ண்ணே. அதாவது இப்போ இந்த உங்க கடையில் எண்ணெய் தோசைன்னு சொன்னீங்க இல்லையா, அது என்னது? அது எண்ணெய் தோசை எல்லா தோசையும் எண்ணெய் ஊற்றுவாங்கல்ல? ஆமாம். சரி, அதுக்கு எப்படி எண்ணெய் தோசைன்னு பேர் வந்துச்சு? அதாவது அப்போ வந்து நாங்கள் கல் தோசை தான் ஊற்றுவோம். அப்போ வந்து சாப்பிட வரவங்க, சார் கொஞ்சம் தோசை பெருசாக ஊற்றி கொடுங்க, தாத்தா காலத்தில் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொடுங்கன்னா அப்படியே எண்ணெய் தோசைன்னு ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. இன்ன வரைக்கும் இப்போ அப்படியே எண்ணெய் தோசை எண்ணெய் தோசை கேட்குறாங்க. ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு நம்ம சென்னைன்னு ஒரு இதில் வந்தது. அதில் எண்ணெய் தோசை கடை அப்படின்னு தான் போட்டே வந்தது. இப்போ ஆர்டிக்கலே ஒரு பேஜ் ஃபுல்லாக வந்தது. எண்ணெய் தோசை சென்னையில் நெல்லையின் மரம் அப்படின்னு போட்டு எண்ணெய் தோசை கடைன்னு போட்டுருந்தாங்க. ஸோ சட்னி உங்க கடை ஸ்பெஷல், அடுத்து தோசை. ஸோ இப்போ எங்களுக்கு டேஸ்ட் பண்றதுக்கு இந்த எண்ணெய் தோசையை நான் டேஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அது தவிர வேற என்னெல்லாம் ஸ்பெஷல்னு சொன்னீங்க? இட்லி, வடை, அடை, அவ்வளோதான். கல் தோசை இதுதான். வேற பரோட்டா, சப்பாத்தி அதெல்லாம் இதுவே போதும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த எண்ணெய் தோசை ஒன்று போட சொல்றீங்களா? சுட சுட போடுறேன். அந்த நீங்க சொன்ன சட்னியோட டேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசுவோம் அந்த மாவு பக்கம் என்ன அப்படின்றதுலாம். ஸோ இன்னைக்கு இந்த திருநெல்வேலி சைவ ஹோட்டல்ல சூப்பரான எண்ணெய் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம். எண்ணெய் தோசை ரெடியாகி வந்துட்டே இருக்கு. அதுக்குள்ள அண்ணன் கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்குங்க. உங்க கடையில இந்த வடை, எண்ணெய் தோசை, அடை எல்லாம் ஸ்பெஷல் சொல்லுங்களா? என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? ரேட்டு மாறாம இருக்குதா இல்ல 50 வருஷத்துக்கு மாதிரி இருந்த ரேட்டா? அது எப்படி? சும்மா கேக்குறேன். இட்லி 4 ரூபா கொடுக்குறோம், கல் தோசை 5 ரூபா, வடையும் அதே தான். நிச்சயமா, அதாவது மத்த கடையை கம்பேர் பண்ணது கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா முன்னாடி, அந்த விறகடுப்புல வச்சாதான் அந்த டேஸ்ட், கேஸ் அடுப்புல கிடையாது. ட்ரை பண்ணி பாத்தீங்களா என்னைக்காவது? இல்ல நான் ட்ரை பண்ணதில்ல. வர கஸ்டமர் சொல்லுவாங்க அதுவே போதும். இல்ல அவங்களே சொல்லுவாங்க கேஸ் மாத்திராதீங்கன்னு வாங்க. அவங்க வெளியே சாப்பிட்டு பார்த்து கேஸ்ல வேணாம், நீங்க விறகுலே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு வரவங்க சாப்பிடுவாங்க. உங்களுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தா யார் இருக்கா? ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். எங்க ஒய்ஃபு. சரி. வேற வீட்டுல எல்லாரும் ஜாயிண்ட் ஃபேமிலி. சரி சரி. இங்க எல்லாமே நாங்களே பார்த்ததுனால வீட்டோட பக்கம் வந்துடும். ஓ, இதான் எண்ணெய் தோசையா? ஆமா. இதான் நீங்க சொன்ன சட்னி? சட்னி. அடடே சூப்பர்ண்ணே. இப்போ இந்த எண்ணெய் தோசைக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி, 2 வகையான சட்னி. சாம்பார் கிடையாதா? சாம்பார் இருக்கு. சாம்பாரும் இருக்கு. இது எவ்வளவு இந்த தோசை? இது 17 ரூபா தோசை. 17 ரூபா. நல்லா திருப்தியா 2 தோசை சாப்பிட்டா கரெக்டா இருக்குமா? போதும். அருமை அருமை அருமை. இந்த வடை ஒன்று சொன்னீங்களா, அது என்ன ஸ்பெஷல்? வடையில என்ன உங்களுக்கு ஆனியன் கொஞ்சம் அதிகமா போட்டு தருவோம். அது முருகா இருக்கும், நல்லா இருக்கும், சாப்பிட்றது நல்லா இருக்கும். எங்களுக்கு வடைய ஸ்டாக்கே இருக்காது, போட்ட உடனே காலி ஆயிடும். சரிண்ணே, அருமையா எல்லாம் போட்டு தோசை, சாம்பார், சட்னி எல்லாம் வச்சிட்டீங்க. இதுக்கு மேல உங்கள்ட்ட பேச மனசு வர மாட்டேங்குது, நீங்க சாப்பிடதான் மனசு வருது. ரொம்ப நன்றி உங்களோட சந்திச்சு பேசினதுல. சாப்பிட்டுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். தேங்க்யூண்ணே. சுட சுட எண்ணெய் தோசை போட்டு கொடுத்தாங்க. தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார். அப்படி என்னங்க எண்ணெய் தோசை ஸ்பெஷல்? சாப்பிட்டு பாத்துருவோமே. இது லைட்டா பிச்சு இந்த ஒரு பீஸ் வாயில வச்சாலே தெரிஞ்சிச்சு இந்த கடை எப்படி இவ்வளவு பேர் வாங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இந்த சட்னி செம சூப்பரா இருக்குங்க. சாம்பார் எப்படி இருக்குன்றத பாத்துருவோம். தண்ணி சாம்பார், எல்லாம் சாம்பார்னு சாம்பாருக்கே நிறைய வெரைட்டி சொல்லுவோம். அப்படி இது ஒரு வகையான சாம்பார், திருநெல்வேலி ஸ்பெஷல் சாம்பார். 50 வருஷம் ஒரே டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. 3 தலைமுறையெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எம்ஆர் ராதா ஃபேமிலி எல்லாம் சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு. இந்த கார சட்னியோட ஸ்பெஷலு அந்த பச்சை வாசனை தான். அந்த பச்சை வாசனை இந்த சட்னியில இருக்கு. அந்த தோசையை பொறுத்தளவுல புளிப்பு இல்லாம, ஹார்டா இல்லாம, இந்த விறகடுப்புல வச்சு சுடுறதுன்றது அது தனி பக்குவம் தான். ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த எண்ணெய் தோசை திருநெல்வேலி சைவ ஹோட்டல்ல நீங்க சென்னை வந்தீங்கன்னா மறக்காம ஆர்காட் ரோட்ல இருக்குங்க. ஏவிஎம் ஸ்டுடியோ பக்கத்துல வந்து சாப்பிட்டு போங்க.